ஹலோ, நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, வெஜ் மோமோஸ் தாங்க. லீவ் டைமில் பிள்ளைங்களுக்கு நம்ம வீட்டிலேயே இந்த மாதிரி சிம்பிளாக ஈஸியாக செஞ்சு கொடுக்கலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் 1 கப் மைதா மாவு யூஸ் பண்ணியிருக்கேன். மைதா மாவுக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு, தண்ணி சேர்த்து நம்ம மாவை பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது நல்லா பிசைஞ்சிட்டு இதுக்கு மேலே நம்ம 1 ஸ்பூன் அளவு எண்ணெயை சேர்த்து அப்ளை பண்ணி வச்சிடலாம். அப்போ தான் கொஞ்சம் ட்ரை ஆகாமல் இருக்கும். ஒரு 1/2 மணி நேரத்துக்கிட்ட ஊறட்டும். ஸ்டஃபிங்க்கு வந்து நம்ம இப்போ ரெடி பண்ண போகிறோம். இந்த கோஸில் நான் வந்து பாதி அளவு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை வந்து நம்ம பொடிசாக கட் பண்ணி நம்ம ஒரு சாப்பரில் போட்டு நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் உள்ள ஸ்டஃபிங் நல்லா ஈஸியாக நம்ம செட் ஆகும். அதுக்கப்புறமா அதை ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு இப்போ வந்து நான் ஒரு 2 கேரட் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம இதையும் பொடிசாக கட் பண்ணிவிட்டு சாப்பரில் போட்டு நல்லா நம்ம ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதையும் இந்த வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை எடுத்துக்கலாம். அதையும் சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதையும் நம்ம சாப் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ வந்து ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரே ஒரு பச்சை மிளகாவை பொடியை கட் பண்ணி சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், இஞ்சி கொஞ்சம் வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 ஸ்பூன் கிட்ட சேர்த்துட்டு அதுவும் பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேரட்டு, முட்டைக்கோஸு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு இதில் வந்து நான் வந்து 1 ஸ்பூன் வந்து செஷ்வான் சாஸ் சேர்த்துருக்கேன். ஒரு ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துருக்கேன். இது நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு பேக்கெட் பாலை வந்து திரி வச்சு பன்னீராக செஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து சேர்த்துக்கிறேன். இது வந்து கிட்டத்தட்ட 30 கிராம் கிட்ட வரும். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்க போகிறோம். உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையுமே ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஸ்டஃபிங்கை வந்து ஆற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம மாவு பிசைஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து சின்ன சின்ன பால்ஸாக நம்ம உருட்டி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸாகவும் உருட்டிக்கலாம். அப்படி இல்லைனாட்டி இதை ஒரே மாவாக தேய்ச்சிட்டு நம்ம ஏதாவது மூடி ஷார்ப்பான இதை வச்சு நம்ம ரவுண்ட்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா தேய்க்கிறது நல்லா தின்னாக தேய்க்கணும். அப்போ தான் நமக்கு சீக்கிரம் வெந்து வரும், சாப்பிடவும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம ஃபில்லிங் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இந்த திரட்டின மாவில் கொஞ்சம் 1 ஸ்பூன் அளவு நான் அந்த வெஜிடபிள்ஸை ஸ்டஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபோல்டிங் பண்ணி நம்ம எடுத்துக்க போகிறோம் மோமோஸ் ஷேப்பில். இந்த மெத்தட் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நமக்கு. நம்ம இந்த சாரீக்கெலாம் ப்ளீட் வைக்கிற மாதிரி இந்த மாதிரி மடித்து ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி 2ஆக மடிச்சுட்டு இந்த சைட்ஸில் வந்து கொஞ்சம் எடுத்து இந்த சாரீக்கு ப்ளீட் வைக்கிற மாதிரி லைட்டாக மடிச்சுட்டு நல்லா அழுத்தி எடுத்துக்கணும். அப்போ தான் வெளியே வராது. இந்த மாதிரி நமக்கு ஈஸியாக நம்ம மோமோஸ் ஷேப் கொண்டு வந்துடலாம். அதுக்கப்புறமா அந்த எட்ஜை வந்து நல்லா உள்ளே தள்ளிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுறணும். அவ்வளோதாங்க. எல்லாத்தையுமே ஒரு இட்லி தட்டில் எண்ணெய் தடவிட்டு எடுத்து செட் பண்ணிவிட்டு 15 நிமிஷத்துக்கிட்ட நம்ம இதை வேக வச்சு எடுக்க போகிறோம். இப்போ மோமோஸுக்கு சட்னி செய்ய போகிறோம். இதுக்கு வந்து 3 தக்காளி எடுத்திருக்கேன். அது பின்னாடி வந்து இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் தோல் நம்ம உரிக்கும் போது ஈஸியாக இருக்கும். தக்காளி மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா இதில் காஞ்ச மிளகா 3, காஷ்மீரி சில்லி 3, பூண்டு ஒரு 6 நம்ம சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு நல்லா நம்ம இதை வேக வச்சு வச்சுக்கலாம். நல்லா கொதிச்சு வரட்டும். இந்த தோலெல்லாம் உறிஞ்சி வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துகிட்டு ஆற வச்சு வச்சுருக்கேன். இதை வந்து இப்போ இந்த தோலை உரித்து எடுத்துடலாம். உரித்ததுக்கப்புறமா இது எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம சேர்த்துக்க போகிறோம். இப்போ ஒரு நல்லா நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ பேனில் எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட விட்டுருக்கேன். எண்ணெய் சூடானதும் இந்த அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை ஊற்று இதில் உப்பு, சர்க்கரை ரெண்டுத்தையுமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ ஒரு கிண்ணத்தில் 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எண்ணெய்லாம் பிரிஞ்சு வெந்து வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம வந்து இந்த கார்ன்ஃப்ளவர் மாவை ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். அவ்வளோதாங்க, மோமோஸ் சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ மோமோஸும் வெந்து வந்துடுச்சு. சர்வ் பண்ண வேண்டியது தான். அவ்வளோதாங்க, சூப்பர் டேஸ்டியான வெஜ் மோமோஸ் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் அடுத்து என்ன ரெசிபி செய்யலாங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.